பேசுறதுக்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்க தலைவரே. சர்க்கார் படம் வந்துதான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள். இப்போது சர்க்கார் நடத்தக்கூடியவர் தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய தளபதி ஜோசப் விஜயன். இப்போ 3 பேர் ஏற்கனவே தாவக பட்டியலில் இருக்குது. இப்படி இடையில வந்து நீங்க உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நுழைச்சி விட்டீங்கன்னா இதுக்கு முன்னுதாரணம் ஏற்கனவே இல்லை. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்ச நேரம் பேசின என்ன தப்பு இல்ல இதுதான் தவறுங்கிறேன். நாங்களா வேணாங்கிறான். சர்க்கார் படம் வந்துதான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள். நான் சர்க்கார் படத்தை பார்த்தேன் என்று சொன்னார்கள். இருங்க, இப்போது சர்க்கார் நடத்தக்கூடியவர் தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய தளபதி ஜோசப் விஜய் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். காலையில் எங்களுக்கு ஒரு பட்டியல் கொடுக்குறீங்க. அந்த சகோதரி பேசுவதில் எங்களும் ஆட்சேபம் இல்லை. ஆனால் 3 பேர் வந்து தாவாக்கே மூலியமா பேசணும்னு ஏற்க முடிவு செய்கிறோம். அது 3 பேரில் அதில் ஒருத்தர் பேசுறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஆனால் ஒரு பட்டியலை கொடுத்துட்டு இப்போ 3 பேர் ஏற்கனவே தாவாக்கா பட்டியலில் இருக்குது, இப்போ திமுக பட்டியல் இருக்குது, ஏடிஎம்கே பட்டியல் இருக்குது, பிற தோழமை கட்சி சேர்ந்த பட்டியல் இதில் இருக்குது. ஆனால் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு கிளாரிஃபிகேஷன் அவங்கள பேரிட்டு குறிப்பிட்டிருந்தாங்க, நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டு அதுக்கு பதில் சொல்கிறது கூட தவறில்லை. ஆனால் அவங்களுக்கு பேசுறதுக்கு மானியத்தில் வந்து பேசுங்க என்ற அனுமதி என்பது அப்போ அந்த பிசினஸ் அட்வைசரி அர்த்தம் இல்லை. ஒன்று கேட்டுங்க சொல்லுங்க. அன்னைக்கு 7:15 வரைக்கும் அசம்பிளி நடந்தது. இப்போ ஆளுங்கட்சியில் இருந்தவர்கள் இருந்தாலே நாங்கள் எல்லாமே உட்காந்துருந்தோம். நான் அன்றைக்கி எடுத்தேன், அட்டெண்டன்ஸ் எடுத்தேன். எங்கள் ஆளுங்க எவ்வளோ பேர் உட்காந்தாங்கன்னா அன்றைக்கி 53 பேர் உட்காந்தோம் நாங்கள் 7:15 மணி வரைக்கும். ஏன்னா அமைச்சர்கள் பதில் சொல்கிறாங்க, 3 அமைச்சர் அதை உட்காந்து கேட்டுட்டு போன்ற பொறுப்புணர்வோடு தான் நாங்கள் இருந்து உட்காந்துருக்குறோம். இப்படி இடையில வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நுழைச்சி விட்டீங்கன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா 7:15 கூட இன்றைக்கி முடியுமா? ஏன் இத்தனை பேர் ஏன்னாக்கா எவ்வளோ நேரம் நாங்கள் உட்காந்துருக்கணும், முதுவலி வருது, இடைப்பட்ட காலங்கள் இப்படி விட்டுன்னு போனால் டைம் என்னன்றதுக்காக தான் வழி, வேற ஒன்றும் இல்லை. அதனால் வந்து அவங்களுக்கு ஏதாவது இங்கே சொன்னதில் அவங்க பேர் சொல்லியிருந்தாலோ ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்கலாம் மொழிய இதில் வந்து இடைச்செருகளை வச்சு நான் பேச அனுமதிக்கிறது அதுக்கு முன்னுதாரணம் இல்லை. நான் சொல்கிறேன் தம்பி, புரியுது. சாரி துணைத் தலைவரை, அதான் இதுக்கு முன்னுதாரணம் ஏற்கனவே இல்லை. அதனால் வந்து நீங்கள் வந்து அவை முன்னவர் இவ்வளவு நாள் இருக்கிற ஏதாவது வந்து அவங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா இல்லையா? பிரச்சனையே உண்டாக்கினுக்கிற நீ மாண்புமிகு அவை முன்னவர் பேரவைத் தலைவர் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, மாண்பு துணைத் தலைவர் சொன்னதற்கு பிறகு நான் அதிலே கருத்துக்கள் சொல்ல, நீங்களும் சொன்னதற்கு பிறகு கருத்துக்கள் சொல்ல விரும்பவில்லை. இதே நம்முடைய அவைத்தலைவராக இருந்த துரைமுருகன் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் ஒரு தடவை பேசுகிற போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்ச நேரம் பேசின என்ன தப்புன்னு சொன்னார். ஒரே நிமிடம். இப்ப அவர் ஒரு கருத்து சொன்னார். இப்போ அவை முன்னவர் ஒரு கருத்து சொன்னார். நீங்க எந்திரிச்சு ஒரு ஆள் பேசுங்க. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கே என் நேரு அவர்கள், மாண்புமிகு மித்தவங்களை உட்கார சொல்லுங்க, மித்தவங்களை அட்ரஸ் பண்ணுங்க. இல்ல இதுதான் தவறுங்கிறேன். பேரவை துணைத் தலைவரோட அவரோட அவை முன்னவர் அவர்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் தரணும்னு சொன்னார். நீங்க எங்களுக்கு கொடுக்கறதுல ஆட்சேபனை இல்லை. தாவேகா உறுப்பினர் சார்பாக 3 பேர்த்தையுமே பெண்களை பேச சொல்லுங்க. நாங்களா வேணாங்கிறோம், நீங்க புதுசா இல்லைன்னா எங்களுக்கு ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுங்க மறுபடியும். அப்ப அதிமுகவுக்கு ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுங்க, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வாய்ப்பு. அவை முன்னவர் மற்றவங்க சத்தம் போடாதீங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய துணைத் தலைவர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள். இது நான் இந்த கருத்தை எதுக்காக சொல்றேன்னா, இதே சட்டமன்றத்தில் முன்னாள் அவைத்தலைவராக இருந்த நீர்வளத்துறை அமைச்சர் இந்த கருத்தை சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்கேன். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், நீங்க மென்ஷன் மட்டும் பண்ணுங்க, புரியுதுங்களா? மென்ஷன் மட்டும் பண்ணுங்க. ஏதாவது விஷயம்னா மென்ஷன் பண்ணுங்க, இல்லைன்னா உங்க டைம் வரும்போது நீங்க பேசுங்க. பேசுறதுக்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்க தலைவரே. ஒரு 5 நிமிஷம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க.
ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.